ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுவையான 1 kg வெஜிடபிள் பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம். தேவையான பொருள் பார்த்துக்கலாம். 200 ml ஆயில், 400 கிராம் வெங்காயம், 400 கிராம் தக்காளி, புதினா மல்லி 1/4 கட்டு, தேவையான அளவுக்கு வெஜிடபிள், 4 பச்சை மிளகா, மீல் மேக்கர் 50 கிராம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது 100 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு, 100 ml தயிர். ஒரு டபராவில் 200 ml ஆயில் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 100 கிராம் சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற ஆனியனை சேர்த்துக்கலாம். ஆனியன் பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா தேவைக்கு ஏற்ற மாதிரி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். புதினா மல்லியை சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 கிராம் சில்லி பவுடரு, 5 கிராம் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஆயிலில் மிக்ஸ் பண்ணி ஆயில் வெளியே வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஆயில் நல்லா பிரிஞ்சு வரணும். நம்ம அப்பப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணுறோம், அதனால் வீடியோ உங்களுக்கு கட்டாயி வருது. இப்போது 400 கிராம் தக்காளியை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட்டை சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தயிர் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கிற வெஜிடபிள் மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம். நல்லா வெஜிடபிள் அந்த கிரேவியோட மிக்ஸ் ஆகணும். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அதை மூடி வச்சுக்கலாம். அரிசி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், அதில் சால்ட்டு சேர்த்து நம்ம ஒரு half பாயில் வேக விட்டுடலாம். தண்ணி 1 கிலோ வெஜிடபிள் பிரியாணிக்கு நம்ம இப்போ தண்ணி 800 ml ஆட் பண்ணலாம். கிரேவி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ½ லெமன் ஆட் பண்ணிக்கலாம். டபரா மூடி போட்டுட்டு 5 மினிட்ஸ் அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி புளிப்பு, காரம், உப்பு செக் பண்ணிக்கலாம். இப்போ half பாயில் வடித்து வச்ச ரைஸை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி இந்த அளவுக்கு வாட்டர் கண்டென்ட் மட்டமாக இருக்கணும். இப்போ நம்ம தம்மு போட்டு ஹை ஃப்ளேமில் 1 நிமிஷம், லோ ஃப்ளேமில் 15 to 20 மினிட்ஸ் வச்சு எடுத்தால் சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. நம்ம பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தண்ணி பார்த்துக்கலாம். தண்ணி இல்லைன்னா அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பிரியாணி எடுத்து ஓப்பன் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். தண்ணி இருந்ததுன்னா 5 மினிட்ஸ் டபரா மூடி போட்டு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடுப்பு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறம் பிரியாணியை எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாம். ஞாபகமாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.